லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா அக்கா மலரு அக்கா உட்காருமா. நீ எப்ப வந்த? இப்பதான் சார் 5 நிமிஷம் ஓ ஆச்சு. அப்படியா? அம்மா எப்படி இருக்காங்க? அதே கோவத்தோட தான் சார் இருக்காங்க. அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடுமா. அப்புறம் உன் தங்கச்சி என்ன சொல்றா? இந்த வீடு பிடிச்சிருக்காமா? பிடிக்குதோ இல்லையோ இவ இங்க தானே சார் வாழ்ந்தாகணும். நீங்களும் மயிலும் இவளுக்கு ஆதரவா இருக்கீங்க. நீங்க இவளை பாத்துக்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம் சார். அந்த நம்பிக்கைய கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம். நீங்க தைரியமா இருக்கு. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னதா மயில் சொன்னா சார். ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான். உனக்கே தெரியும், நிறைய பிரச்சனைகளோட தான் இப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணம் முடிஞ்சா போதுமேன்ற டென்ஷனோட தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு யாருக்குமே தோணும். எப்படியாவது கல்யாணம் நடந்தா போதும்னு நடத்தி முடிச்சிட்டோம். அதான் வீட்டில் வச்சு நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலான்னு வர சொன்னேன். நீ கையிலோட பேசிட்டு இருமா, நானும் மயிலும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோம். கையில அக்காவுக்கு ஏதாவது காஃபி கீஃபி கொடு. சரி இருக்க வந்துடுறேன். அக்கா நீ உட்காரு, நான் காஃபி கொண்டு வரேன். உட்காரு. என்னக்கா அது? துணி கடை கவரும் நகை கடை கவருமா இருக்கு. ஒருவேளை பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை சீரா கொண்டு வந்திருப்பாங்களோ? உன்னோட பேராசைக்கு அளவே இல்லாம போச்சுடா. ஒரு துண்டு கூட வாங்குறதுக்கு துப்பு இல்ல இவங்களுக்கு. இவங்க தான் ட்ரெஸ் நகையை வாங்கி கொடுத்து சீர் செய்ய போறாங்களா? அக்கா, மாப்பிள்ளைக்காக கடனை வாங்கி செய்ய மாட்டாங்களா என்ன? போடா போக்கத்தவனே. இவதான் உள்ள வரும்போதே நான் பார்த்தேனே. பூ பழம் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்தாலே தவிர நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஒரு விளங்காத வீட்டுக்கு மாப்பிள்ளையா போயிட்டு நீ பெருசா எதுவும் எதிர்பார்க்காத. கல்யாணத்துல மிஞ்சி போனதே 1/4 கிலோ அல்வா மட்டும் தான்டா. அப்ப யாருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க? வேற யாரு? மாமா தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. வா நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போலாம். அதுல கைய வச்சுன்னா கைய வெட்டி போடுவோம். ஜாகிரதை. ஏங்க இது எங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க? அப்படி நான் சொன்னாடி. பின்ன வேற யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? மலரு, நீ தான் மூத்தவ, முதல்ல நீ வாங்கிக்க. என்ன பாக்குற? எங்களுக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? வேணாம் சார். சங்கடப்படாதம்மா. கயல் இந்த வீட்டுக்கு மருமகள் மட்டும் இல்ல, இனிமேல் எனக்கு அவ பொண்ணு மாதிரி. அவளே எனக்கு அப்படின்னா அப்புறம் நீ அப்படித்தானே? நம்ம எல்லாரும் ஒண்ணு மண்ணா சொந்தமாயிட்டோம். அதனால கவலைப்படாம நீ வாங்கிக்க. நியாயமா பொண்ணு வீட்டில் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி துணிமணி எல்லாம் வாங்கி தருவாங்க. பட் உங்க குடும்ப சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நானே வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தேன். எப்படியாவது கல்யாணம் நடந்தா போதுன்ற அளவுக்கு நம்ம டென்ஷனோட இருந்தோம். அதான் இப்பயாவது அதை கரெக்டா செஞ்சிருவோமேன்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சங்கடப்படாம வாங்கிக்க. உங்க அப்பா வாங்கி கொடுத்தா மறுக்காம வாங்கிக்கவல்ல, அப்படி நினைச்சு வாங்கிக்கமா. என்னங்க உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், பேசாம இரு. என்னம்மா இன்னும் யோசிக்கிற? வாங்கிக்க. தேங்க்ஸ் சார். கையில வா, இது உனக்கு. தேங்க்ஸ் சார். சரிம்மா. இந்தா. தேங்க்ஸ் சார். 3 பேரும் போய் இந்த ட்ரெஸ்ஸையும் நகையும் போட்டுக்கிட்டு வாங்க. போங்கம்மா. ஓகே சார், வா.
உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா? ஏண்டே, எனக்கு இல்லாத எண்ணத்தெல்லாம் நீயா சொல்ற? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. ஆனா நீங்க அப்படி பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. நடந்தது என் தம்பியோட கல்யாணம். எனக்கும் என் பிள்ளைக்கும் நீங்க Dress வாங்கி கொடுத்துருக்கணும், இல்ல இவன் மாப்பிள்ளைங்கிறதுனால வாங்கி கொடுத்துருக்கணும். எல்லாரையும் டீல்ல விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. ஏய், எதுக்கு இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உங்ககிட்ட இல்லாத நகையா ட்ரெஸ்ஸா? எல்லா நகையும் தான் அந்த மயிலோட புருஷனுக்கு எடுத்து தார வாத்து கொடுத்துட்டீங்களே. திரும்ப அது எல்லாத்தையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு நான் இருக்கேன். ஆனா மயிலோட குடும்பத்துல அப்பாவும் இல்லை, அம்மாவும் கோவத்தில் வேற இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால தான் நான் செஞ்சேன். யாரும் இல்லங்கிறது அவங்க பிரச்சனை. அதுக்கு நாம என்ன பண்றது? இந்த ஊர்லயே அப்பா அம்மா இல்லாம அம்மா பாத்துக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லார் குடும்பத்தையும் நீங்க தலைமையில சுமப்பீங்களா? தபாரு, மத்த குடும்பம் வேற, மயிலு குடும்பம் வேற. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அந்த குடும்பத்துக்காக நீங்க இப்படி உருகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க போக்கே தப்பா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. கஸ்தூரி, அமைதியா இரு. அந்த பொண்ணுங்கெல்லாம் வருது, பேசாம. அக்கா, இந்த கூத்தையெல்லாம் என்னால பார்க்க முடியல. நான் போறேன். ஏய், நீ எங்க போற? இங்கேயே இரு, முக்கியமான வேலை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்குமா? கஸ்தூரி, எங்க எல்லாரையும் போட்டோ எட. நானா? எடு. வாங்க வாங்க. கஸ்தூரி, என்ன அங்கேயே நின்று மாசம் மாசம் வா, வந்து எங்களை போட்டோ எடு. சார், கையில உங்க வீட்டுக்காரையும் சேர்த்து. அவன் அப்புறமா கூப்பிட்டுக்கலாம், முதல்ல நம்ம 4 பேர் எடுத்துக்குவோம். ரெடியா? எடு. பாரு, ஷேக் பண்ணாம எடு, கரெக்டா எடு. அப்புறம் கஸ்தூரி, பட்டு பட்டுன்னு எடு. என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹாய் அக்கா, எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு வெற்றி. அப்பா, என்னப்பா எல்லாரும் என்ன விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், நீயும் வாடா, வந்து பக்கத்துல உட்காரு. கஸ்தூரி, போட்டோ எடுறி பையனோட. அப்பா, அக்காங்க கூட நானும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. சரி, கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ, காசியை கூப்பிடு. அவன் எதுக்குங்க? காயலு பக்கத்துல நின்று மாப்பிள்ளைங்க பொண்ணையும் போட்டோ எடுக்க வேணாமா? கூப்பிடு. டே காசி. என்னக்கா? ஏய், காயலு பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுக்கணும். இவளை என்னடா பாத்துக்கிட்டு போ. வெற்றி, போட்டோ வா செல்லம். மாமா சிரிங்க மாமா, ஜாலியா இருங்களேன். டேய், டென்ஷன் பண்ணாதடா, எடா. மாமா ஷோல்டர்ல கை போடுங்க. அட போடுங்க மாமா, சொல்றேன்ல. சூப்பர். கஸ்தூரி, போட்டோ எடுக்கிற வேலை முடிஞ்சது. கல்யாணத்துல போடுற சாப்பாடை யாரும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அன்னைக்கு நம்ம இருந்து டென்ஷன்ல சாப்பாட்டையே மறந்துட்டோம். அதனால இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல தான் விருந்து. அப்புறம் சார்,
அம்மா தனியா இருப்பாங்க, நான் கிளம்புறேன். இல்லைம்மா, கல்யாணத்தன்னைக்கு தனியாக தானே இருந்தாங்க, அதே மாதிரி இப்போவும் இருந்துக்குவாங்க. இன்னைக்கு நீ நம்ம வீட்டில் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரி, ஏன் இங்கே நின்ட்ட? எல்லாருக்கும் சமைக்கணும்ல, ஆக வேண்டியது பாரு. எங்க திடீர்னு சமைக்க சொன்னா எப்படிங்க சமைக்க முடியும்? ஆமா சார், இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. மயிலு, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா இருக்கோம். திரும்ப இது மாதிரி சந்தர்ப்பம் எப்போ அமையும்னு தெரியல. இதை நம்ம விருந்தோட கொண்டாடியே ஆகணும். நான் போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன நீ என்னடி இன்னும் இங்கேயே நின்றுருக்க? போய் பாரு ஆக வேண்டியதை. அக்கா, சமைச்சிட்டியாக்கா? மயில் துணியும் கையல் துணியையும் வாங்கிட்டு வரேன், அப்படியே துவைச்சு கொடுத்துரு. ஏன்னா இந்த வீட்ல அந்த ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி. அதையும் நீ செஞ்சுட்டேன்னு வை, இந்த வீட்ல நீ ஃபுல் டைம் வேலைக்காரியா இருக்கலாம். எப்படி? டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்ன வெறுப்பேத்தாத. வெறுப்பேத்துறது நீயா இல்ல நானாக்கா? நீ என்ன இந்த வீட்டு சமையல்காரியா? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட நீங்க இருக்கியா? அக்கா, மாமா விருந்த பத்தி சொன்னதா நீ ஏதாவது எதிர்த்து பேசுவேன்னு நினைச்சா இப்படி சைலண்டா தலையாட்டிட்டு வர? வேற என்ன பண்ண சொல்ற? முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறதுக்கு சண்டை போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அதுக்கப்புறம் வெற்றி நீ நாளா எங்க இருப்போன்னு யோசிச்சு பாரு. அதுக்காக அவர் இழுத்து இழுப்புகளா நீ போவியா? இப்போதைக்கு அப்படிதாண்டா இருந்தாகணும். இந்த பிரச்சனையில புதுசா இன்னொரு குழப்பமும் வந்துருச்சு. அது தெளிவாகிற வரைக்கும் நாம எதுவும் தப்பா செஞ்சிடக்கூடாது. அதனால்தான் பெருசா அவரை முறைக்காம அமைதியா போயிட்டேன். உனக்கு புதுசா என்ன குழப்பம்? மயிலுக்கு அவரோட முதல் பொண்டாட்டி குடும்பம் பத்தி தெரியும். அதனால அவளை தாங்கி பிடிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அவ குடும்பத்தையே எதுக்குடா இப்படி தாங்கணும்? அவ அக்காளுங்களுக்கு நகையும் புடவையும் எல்லாம் வாங்கி தராரு, விருந்து சமைச்சு போடுங்கிறாரு, அவங்க கூட நின்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு, அவங்களெல்லாம் நம்ம குடும்ப சொந்தம்னு வேற கொண்டாடுறாரு. மயில மட்டும் கவனிக்காம அவ குடும்பத்தையும் ஏன் தலையில வச்சு சுமக்கணும்டா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் இந்த டவுட் இருக்குக்கா. ஆனா இந்த கையில இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டதால அவங்களையும் சொந்தமா நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல? இல்லடா, ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவங்கள உறவா நினைக்கிறாருன்னா, விருந்தெல்லாம் போட சொல்றாருன்னா அதெல்லாம் கூட சரிடா. துணி வாங்கி கொடுத்தது கூட நான் பெருசா எடுத்துக்கலடா. ஆனா நகை வாங்கி கொடுக்கற அளவுக்கு எதுக்குடா போகணும்? அப்படியே வாங்குறதா இருந்தாலும் உண்மை தெரிஞ்ச மயிலுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? மயிலு கையில அவ அக்காங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இவருக்கு என்ன தலையெழுத்தாடா? நீ கேக்குறது சரிதான்க்கா. அவங்க விஷயத்துல மாமா ரொம்ப ஓவரா தான் ஆடுறாரு. ஒருவேளை மயிலுக்கு இதை தவிர மாமா பத்தின வேற ஏதாவது விஷயம் தெரியுமோ? அதனாலதான் அந்த குடும்பத்தையும் சேர்த்து கவனிக்கிறாரோ? நானும் அதை தாண்டா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயமும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சுசிலாவோட குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு ஏற்கனவே ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த டென்ஷன் போதாதுன்னு இப்போ மயில் குடும்பத்தால புது தலைவலி வந்து சேர்ந்துருச்சு. சீக்கிரமே இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்டா. அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. மயில் கொஞ்சம் அழுத்தக்காரி. அவ வாயை பிடிங்க நம்ம எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. ஆனா அந்த கையில் அப்படி கிடையாது. சாமர்த்தியமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேவலமா ஏமாறதா அவ கேரக்டர். அவகிட்ட அன்பா பேசுற மாதிரி பேசி நான் போட்டு பாக்குறேன். ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு பாப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். சாப்பிடறாமான அள்ளி சாப்பிடு. சரிப்பா. போதும். சாப்பிடுங்க. போதும். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அதுக்குதான் பரிமாறுறதுக்கு வேலைக்காரி நான் ஒருத்தர் இருக்கேன்ல. சாப்பாடு பரிமாறுறது ஒரு வேலை இல்லடி, புண்ணியம், சந்தோஷம். இவங்கெல்லாம் என் பொண்ணுங்க. இவங்களுக்கு உன் கையால பரிமாறுறது, இவங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்க்கறதுக்கு மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? கடமை ஏன் போடுற உனக்கு அதெல்லாம் புரியாது. நீங்க சாப்பிடுங்கம்மா. மலரு, நல்லா அள்ளி சாப்பிடு. உனக்கு மட்டும் இல்ல, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு சாப்பிடு.
மலர் கொஞ்சம் சாம்பார் ஊத்து. இல்ல இல்ல போதும் போதும் சார். அவ வேணான்னு தான் நீ சொல்லுவா, நீ தான் வைக்கணும். அக்கா சிரிப்பெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, என்னால பார்க்க முடியலக்கா. கொஞ்சம் பொறுமையா இருடா, ஒரே நிமிஷத்துல எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாரு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறத பாக்கும்போது நல்லாதான் இருக்கு. மயிலோட புருஷன் இல்லங்கறதா ஒரே குறை. அவர் இங்க இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாருல்ல, அவரு எங்க இருக்காருன்னு தெரியுமா? நீ போய் அவரை பாத்தியா? சமாதானமா ஏதாவது பேசினியா மயிலு? அறிவு இருக்காடி உனக்கு? எப்ப எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? இப்ப எதுக்கு அவனை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற? சுத்தி 1000 பேர் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் பக்கத்துல இருக்கிற மாதிரி வராதுங்க. இந்த நேரத்துல அவர் இல்லங்கிறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ மயிலுக்கு எவ்வளவு வேதனையும் வருத்தமும் இருக்கும். அதான் இவ பிரச்சனை என்ன ஆச்சு ஏதுன்னு விசாரிச்சேன். அது ஒரு தப்பாங்க? தப்பு தாண்டி. தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாது. நீ பரிமாறுற வேலையை மட்டும் பாரு. புருஷன் இல்லாம தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா மனசு கேட்கலங்க. மயிலு, உன் புருஷனை அப்படியே விட்டுறாத. அட்லீஸ்ட் போன்லயாச்சும் பேசி சமாதானப்படுத்துற வழிய பாரு. பிரச்சனை கைமீறி போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி வராமலே போயிடுவாரு. அப்புறம் காலத்துக்கும் நீ தான் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கணும். போதும், நிறுத்து. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நான் அவன் நல்லதுக்கு தானங்க பேசிட்டு இருக்கேன், அதுக்கு போய் இப்படி கத்துறீங்க? அவளோட நல்லது கெட்டதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். பாரு, உனக்கு பரிமாற இஷ்டம் இல்லைன்னா உள்ள போயிடு, நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க, நான் வாயே திறக்கல, போதுமா? புருஷன் கூட இல்லங்கிற நினைப்பு கூட இல்லாம இவ இப்படி உட்கார்ந்து விருந்து சாப்பாடு சாப்பிடும் போது நான் மட்டும் எதுக்குங்க வருத்தப்பட்டுக்கிட்டு? நீ சந்தோஷமா சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு, சரியா? இல்ல, எனக்கு போதும். மயிலு, நீ ஏன் எதிர்க்கிற? சாப்பிடு, அவ எதையாவது சொல்லிட்டு போறான். எனக்கு வேணாம், போதும் சார். மயிலா, இப்போ உனக்கு திருப்தியா? மற்றவங்க சந்தோஷத்தை ஒன்ன மாதிரி யாராலையும் கெடுக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடி. எனக்கும் போதும் மாடி. அம்மா, என்ன நீயும்? இல்ல, போதும் சார். மலரு, மா, மலரு, நீ கட்டிட்டு போன புடவைங்க? இது யார் புடவை? இதுவும் ஏன் புடவைதாம்மா. அந்த புடவை இந்த பையில இருக்கு. மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரா? இல்லம்மா, குருமூர்த்தி சார் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த செயின் கூட அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆள் வாங்கி கொடுத்தா ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு வந்துருவியா? வெக்கமா இல்ல உனக்கு? என் வயித்துல பிறந்த எல்லாருமே ஏன்டி இப்படி மான ரோஷம் இல்லாம இருக்கீங்க? இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இந்த குதி குதிக்கிறமா? யாரோ ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாருன்னு இதையெல்லாம் மாட்டிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு உடம்பு கூசல? உனக்கு புடவையும் செயினும் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள் யாருன்னு கேக்குறேன். அந்த ஆளுக்கும் நமக்கும் என்னடி சம்பந்தம்? நாம அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிருக்கோமா? நம்ம வீட்டு பொண்ணு அவர் வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருக்கோம். ஹேய், அப்படி பார்த்தாலுமே இது கேவலம்தான். மாப்பிள்ளை வீட்டுல போய் இதெல்லாம் யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, இது கூட உனக்கு தெரியாதா? அறிவில உனக்கு?
மாப்பிள்ளை வீட்டு சார்பா சார் இதை வாங்கி கொடுக்கலாமா? பொண்ணு வீட்டுக்காரரா இருந்துதான் அவர் இதை வாங்கி கொடுத்தாரு. என்னடி உளற? அவர் சொன்னதை தாம்மா நான் சொல்றேன். இனிமே கையில் எனக்கு பொண்ணு மாதிரி, நீங்களும் எனக்கு அப்படிதான். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லிதான் சார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. உன்ன எல்லாம் நடிப்பு வேஷம். அந்த நாடகத்தை நீயும் நம்ப ஆரம்பிச்சிட்டியா? போதும், நிறுத்துமா. எதுக்கு எடுத்தாலும் நாடகம் வேஷனும் அதே சொல்லிட்டு இருக்காத. கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. தப்பிச்சு போன காசியே இழுத்துட்டு வந்தது அவர்தான். சுற்றுவேன்னு மிரட்டி அவனை தாலி கட்ட வச்சதும் அவர்தான். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா விஷயத்தையும் சரியாதான் செஞ்சிருக்காரு. நியாயமா தான் நடந்திருக்காரு. நீதான் எல்லாத்தையும் வேற மாதிரி பாக்குற. நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன், அவர் மேல உனக்கு என்னமா கோவம்? ஏன் அவர் செய்யறதெல்லாம் தப்பாவே பாக்குற? ஏன்னா அந்த ஆளை பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும். எப்படி தெரியும்?